ஹாய் கைஸ், நம்மளுடைய ஆர்பிஐ வந்து கோல்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா பரவாயில்ல. ஆனால் கரன்சி தான் இவன் அடிக்கிறானுங்க. ஆனால் டாலரை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஏன் அப்படின்னா, நம்ம டாலர் வச்சு தான் க்ரூட் ஆயில், எலக்ட்ரானிக் குட்ஸு இதெல்லாம் வந்து டாலர் வச்சு தான் நம்ம வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாலருக்கு 90 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நாளைக்கே ஒரு டாலருக்கு அவங்க வந்து 95 ரூபா அப்படின்னு டிமாண்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டாலர்ஸ் வந்து நம்ம அவங்களுடைய டாலர்ஸை நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். கம்மியான ரேட்லேயே நம்ம கொடுத்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி என்ன பண்ணலாம், அவனுக்கு டாலர் வச்சு கை மாற்றி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக ரூபாய்க்கு டாலரை கன்வெர்ட் பண்ணாமல் அவனுங்க டாலரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறாமல் தடுத்துக்கலாம். அதனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாலர் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறானுங்க, கோல்டு ரிசர்வ் பண்ணி வச்சு அதேமாதிரி ஆயிலும் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டாலர் என்ன தான் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாலும் வந்து எப்போ தட்டுப்பாடு வரும்னே சொல்ல முடியாது. ஆயிலும் நம்ம ரஷ்யா மாதிரி ரிசர்வ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி வந்து இன்னமும் இன்ஃப்ளேஷன் ரேட்டை கம்மி பண்ணி இன்னமும் நாட்டை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போகலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறதுக்கு எல்லோரும் பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிங்க. ஓகே, நாட்டுடைய பொருளாதாரம் வளருதோ இல்லையோ உங்கள் வீட்டுடைய பொருளாதாரம் வளரும்ல. ஓகே, 10th and 12th எக்கனாமிக்ஸோட அடிப்படை தரலாம் மறக்காம எங்கள் இன்ஸ்டியூட் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.